ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு 12th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 12th எனி டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் உங்களால் இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும். 12th முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டிகிரி தான், ஒரு டிகிரி டிபார்ட்மெண்ட் தான். 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி நீங்கள் 3 இயர்ஸ் படிப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் 3 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஒரு சில காலேஜஸில் ஒரு சில பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலயமா நீங்கள் செலக்ட் ஆகலாம். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு க்ரோ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். அதாவது லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். இன்கேஸ் தெரில அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸுங்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ். அதாவது இப்போ நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போது ஒரு கிளாத் இருக்குது அப்படின்னா அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் கிளாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்த கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளிநாடுக்கு போகக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வெளிநாடுக்கு போகக்கூடிய பொருட்கள் ப்ளஸ் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய பொருட்கள் இந்த பிஸ்னஸாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா MBA வரையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஹார்பர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களால் வேலைக்கு போக முடியும். ஹார்பர் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும்ல, ஹார்பர் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளால் வேலைக்கு போக முடியும். ஷிப்பிங் சைடு நம்மளால் வேலைக்கு போக முடியும். பெரிய பெரிய போர்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, போர்ட்டுக்கெலாம் நம்மளால் வேலைக்கு போக முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் இருக்கும். பெரிய பெரிய ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கு, கார்கோ கம்பெனிஸ்க்கு நம்மளால் வேலைக்கு போக முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரயில் டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளால், ரயில்வே டிபார்ட்மெண்ட்லையும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதாவது ரோட் வழியாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறது, கார்கோ செக்டரை எடுத்துகிட்டு போகிறது, லாஜிஸ்டிக்ஸ் மேக் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ரயில்வே மூலயமா என்னென்ன லாஜிஸ்டிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ சரக்கு ரயில்வே இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்லாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MNC அண்டு பிஸ்னஸ் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லைனில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த ஒரு ஆஃபீஸில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் ஏஜென்சிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த இதில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏஜென்ட்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு நம்ம இங்கேருந்து ஒரு பொருட்களை வந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த ஏஜென்ட்ஸாக நம்மளால் ஆக முடியும். ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகலாம், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் கோஆர்டினேட்டர் ஆகலாம், எக்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம், அடுத்து வந்து ஷிப்பிங் கோஆர்டினேட்டர் ஆகலாம். அடுத்து இந்த வேர்ஹவுஸ் சூப்பர்வைசர். வேர்ஹவுஸ் அப்படின்னா ஒரு டோட்டலாக ஒரு பொருள்களை வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதை வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்மளால் இருக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டராக நம்மளால் ஆக முடியும். பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக உங்களால் வேலைக்கு போக முடியும். அதாவது மெரைன்லேயும் உங்களால் வேலைக்கு போக முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன்ஸில் உங்களால் வேலைக்கு போக முடியும். ஸோ ஒரு நார்மலான 12th முடிச்சுட்டு ஒரு ஆர்ட்ஸில் ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா லைனுக்குமே உங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். மெரைனுக்கும் உங்களால் வேலைக்கு போக முடியும், ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களால் வேலைக்கு போக முடியும். ஸோ எல்லா லைனுக்குமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டிலே ரொம்பவே லோ ஃபீஸில் நீங்கள் படிக்கலாம். அதுக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பண்ணணும், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எழுதி ரொம்பவே கம்மியான ஃபீஸில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப வேல்யூவான டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப லோ ஃபீஸில் ஸ்காலர்ஷிப்ஸோடு படிக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை 12th ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன் என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணணுன்னே தெரியாமல் இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.